Hey guys, this is another episode of the What is CSD? The Change State of Delivery. Okay. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஓகே, ஒரு மார்க்கெட் ஒரு ப்ரைஸ்லேருந்து இம்மிடியட் ரியாக்ஷனில் ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்க முடியாதுன்னா எம்எஸ்எஸ் பார்க்க முடியாது. ஓகே, அந்த இடத்துல ஒருத்தவங்க க்ரியேட் ஆகிறதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஓகே, அல்காரிதம் டெலிவரி என்ன ஆகுனா ஒரு இடத்துல பை போயிட்டுருக்கு. ஸோ சடனாக ஒரு பெரிய செல் கேண்டில் வந்து இன்ஜெக்ட் ஆகும். அந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆன ஒரு செகண்ட்லேயே அந்த இடத்துல திருப்பி பை போயிட்டு திருப்பி செல் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களால் கண்டே பிடிக்க முடியாது என்ன மார்க்கெட்டில் நடக்குது. நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணி அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இங்கே ஒரு மார்க்கெட்டில் ஒரு டெலிவரி பண்ணுது. ஸோ அந்த அல்காரிதம் டெலிவரியை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஏன் சிஎஸ்டி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி இண்டிகேஷன் ஆஃப் மார்க்கெட் ரிவர்சல் அண்ட் கரெக்ஷன். ஓகே, அதாவது ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து போகுது, அந்த இடத்துல எம்எஸ்எஸ் வைக்கல, எதுவுமே வைக்கல, எனக்கு பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸே அங்கே வைக்கல, ஆனால் மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து இமிடியேட்டாக ரிவர்ஸ் ஆகுது. அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக பார்க்குறது தான் சிஎஸ்டி. ஓகேவா, சிஎஸ்டி வந்து எதுக்கு பார்ப்போம்? மார்க்கெட் ரிவர்சலுக்கு பார்ப்போம். ஸோ எம்எஸ்எஸ் நம்ம எதுக்கு பார்ப்போம்? அதே திங் தான் மார்க்கெட் ரிவர்சலுக்கு பார்ப்போம். ஸோ எம்எஸ்எஸ் வந்து என்ன விஷயம்னா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பேஸாக வந்து அது பெருசாக தெரியும், உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் சிஎஸ்டி அப்படி கிடையாது. ஸோ கேண்டில் டு கேண்டில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரேக் பண்ணும். ஸோ அந்த பிரேக் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் நீங்கள் இதில் வந்து கம்பைன் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடிட்டிஸில் வந்து நம்ம செஷன்ஸ் வேரியேஷனில் பார்ப்போம். ஸோ லிக்விடிட்டிஸில் பார்க்கலாம், தென் ஆர்டர் பிளாக்ஸில் பார்க்கலாம். நாட் ஓன்லி ஆர்டர் பிளாக்ஸ், பிரேக்கர் பிளாக் அண்ட் மிட்டிகேஷன் பிளாக்ஸ் அண்ட் எஃப்இஜிஸ். ஓகே, இதில் நம்ம முக்கியமாக ஒரு கீ பாயிண்ட்ஸ் பார்க்கணும். ஓகேவா, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த சிஎஸ்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு திங், லிக்விடிட்டி ரைடாக இருக்கணும். அதாவது பை சைட்லேயோ செல் சைட்லேயோ ப்ரீவியஸாக இருக்கிற மார்க்கெட் ஏதோ ஒன்று ஸ்வீப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, செகண்ட் திங், ஆப்போசிட் சைடில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கணும். பொட்டன்ஷியலாக ஒரு இடத்துலேருந்து எம்எஸ்எஸ்ஸோ இல்லைனா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ பொட்டன்ஷியலாக க்ரியேட் ஆகிருக்கணும் கீழே. ஓகேவா, ஸோ க்ரியேட் ஆன அடுத்த செகண்ட் அந்த இம்பேலன்ஸ் வந்து பெருசாக இருக்கணும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அங்கே வந்து இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கணும். ஓகேவா, இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிற இடத்துல தான் மார்க்கெட் வந்து அதாவது ரீபேலன்ஸ் ஆக வரும். அந்த இடத்துல ரீபேலன்ஸ் ஆகிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும் சிஎஸ்டியில். ஓகேவா, ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2-3 இமேஜஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம பார்க்குறது நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பை மாடலில் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஷன் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் திங்கில் வந்து நிற்கிது. ஓகேவா, இந்த பர்டிகுலர் திங்கில் நின்று மார்க்கெட் அப்படியே என்ன பண்ணுது, பொட்டன்ஷியலாக இந்த லோலாம் கொடுத்து எம்எஸ்எஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் வேரியேஷனில் பார்க்கும்போது எம்எஸ்எஸ் கொடுக்குது, எல்லாமே பண்ணுது. ஆனால் இன் பிட்வீன் டைமில் வந்து பின்னாடி இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரைட், இதுக்கு சப்போர்ட் பண்ண உடனே இதை நீங்கள் கன்ஃபர்மேஷனாக வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா சப்போஸ் மேலே இங்கே இருக்கிற எஃப்இஜியில் குடிப்பாட்டிட்டு திருப்பி வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படி ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். ரைட், கரண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா கீழே இந்த லோ வைக்க தெரியுதா, ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து இது வரையும் மார்க்கெட்டை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் பை வந்திருக்கு. அப்போது பையர்ஸ் வந்து இங்கேயும் உங்களுக்கு விக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்தாலே பையர்ஸோட அதாவது அதிகமான ஆர்டர்ஸ் வந்து பையர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும். கரெக்டாக, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான வேயை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்னு போட்டிருக்கேன் தெரியுமா, அது ஸ்வீப் நடந்த இடம். அதாவது ஸ்வீப் பாடி க்ளோஸாக இருக்கா விக்காக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது விக்கா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்வீப் வந்து விக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹை அட்வான்டேஜ், அதாவது ரிவர்சல் நடக்கிறதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்து அங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுதா. ஓகே, எஃப்இஜி கிரியேட் ஆன இந்த பிளாக் கலர் கேண்டில் ஸ்வீப் பண்ணி அதாவது செல் சைடுக்கு போன இந்த பிளாக் கலர் கேண்டில் அடுத்த 3 கேண்டில் பைக்கு போனதுனால இந்த கேண்டிலை நம்ம என்ன பண்ணுறோம்னா சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு எடுக்கிறோம். ஓகே,
இந்த சிஏஎஸ்டி வந்து ப்ராப்பரா நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். கேண்டிலுக்கு மேல இருக்கிற ஹையோ, கேண்டிலுக்கு லோவோ அப்படி மார்க் பண்ணக்கூடாது. பாடி டூ பாடி. ஓகே. பாடி டூ பாடி தான் நம்ம மார்க் பண்ணணும். இது ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் நான் எதுக்கு சொன்னேன்னா, விக் இருந்துச்சுன்னா ரிவர்சல் நடக்கிறது ரொம்ப அதிகமான ப்ராபபிலிட்டி. அதுவே அங்க பாடி க்ளோஸ் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல சாப்பினஸ் அடிக்கு அதாவது நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் செல் மாடல். ஓகே. இந்த சேம் திங் இம்பார்ட்டன்ட் லெவல் மார்க் பண்ணியிருப்பேன். இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த சேம் திங் தான் சொல்றேன். செல்லுக்கு பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, மேல ஒரு மார்க்கெட்ல வந்து பொட்டன்ஷியல் புல் போயிருக்கு ஃபர்ஸ்ட். ரைட்? இத லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண அடுத்த செகண்ட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? பொட்டன்ஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட். ரைட்? பொட்டன்ஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும்போது, இங்க ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. சரியா? ஏன்னா, இது லோ, தேர்ட் கேண்டிலோட ஹை. தெரியுதா? தேர்ட் கேண்டில் ஹை எடுத்தாலும் இதுவும் நம்மளுக்கு என்னவா தெரியும்? ஃபேர் வேல்யூ கேப்பா தான் தெரியும். ஸோ தட் நம்மளுக்கு இங்க இருக்கிற பொட்டன்ஷியலா கிரியேட் ஆன இந்த வால்யூமை தான் நம்ம என்னென்ன பண்றோம்? சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியா எடுத்து மார்க்கெட் பொட்டன்ஷியலா கன்டினியூஷன் ஆகுன இடத்துல பிரைஸை இங்க வரை ரீபேலன்ஸ் பண்ணி திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. ரைட்? ஓகே. இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆன மார்க்கெட் என்ன பண்ணுது? அகைன் இருக்கிற எல்லாத்தோட கேப்ஸையும் அது ஃபேர் வேல்யூ கேப், ஐஎஃப்இஜிஸ் எல்லாத்தையும் அது கண்டினியூவா கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூட் டு செல். ஓகே. ஸோ மார்க்கெட் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன்லேயே நீங்கள் ட்ரேடு வந்து இமிடியேட்டாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ 2-3 கேண்டில்ஸ்லேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இங்கே ஏன் வந்து சிஎஸ்டி வச்சிருக்கு ப்ரோ? இது ஏன் நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இந்த மாதிரி ஸ்வீப் நடக்கலை. அதாவது என்னது? ஒரு செல் சைடோ பை சைடு லிக்விடிட்டி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். நீங்க அது பார்க்காம சிஐஎஸ்டி பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டப் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஓகே. நீங்க ஒரு ஏ பிளஸ் செட்டப் மாடல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, ஹேவ் டு கிளியர் இன் யுவர் மார்க்கிங்ஸ். ஓகே. உங்களோட மார்க்கிங்ஸ்ல தான் உங்களோட ட்ரேடிங்கோட மொத்த கரியரே இருக்கு. நீங்க மார்க்கிங் ஒன்ஸ் நீங்க தப்பா பண்ணி அதை நம்பி பிலீவ் பண்ணி நீங்க கன்டினியூவா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ட்ரேடிங் வந்து ஒழுங்கா வரலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க மார்க்கிங்கை ஃபைன் டியூன் பண்ண கத்துக்கணும். ஐசிடி பொறுத்தவரையும் மார்க்கிங் தான் எல்லாமே. நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ண கத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ, அதனால மார்க்கிங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு கேட்டு இல்லன்னா நல்ல வீடியோஸ பார்த்து நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மார்க்கிங் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுலயும் நான் பாடியோட ஓப்பன் பிரைஸ்ல வச்சிருக்கேன் பைக்கு. ஓகே. ஸோ, இப்போ நம்ம செல்லுக்கு பார்க்கறதுனால பை கேண்டில் நான் ஃபோகஸ்டா வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ, மோஸ்ட்டா நீங்க பை கேண்டில்ல ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஸோ, அப்படி இருந்தா மட்டும் தான் சிஎஸ்டி வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டிடுறேன். ஸோ, லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்ப நம்ம ஒரு சிஎஸ்டி பார்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2, 3 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அப்கமிங் கிளாஸஸ்லயும் அதோட எலமெண்ட்ஸை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹை இருக்கு. இங்க ப்ரீவியஸா இருக்கிற ஹைய இங்க ஸ்வீப் ஆயிருக்கு. ஆனா, இங்க சிஎஸ்டி நடக்கல. ரைட்? இங்க சிஎஸ்டி நடக்கல. பட் இங்க எதுவுமே நடக்கல. அதாவது பின்னாடி இருக்கிற ரீசென்ட்டா இருக்கிற ஹைய வந்து ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சிஎஸ்டி பார்க்க சொன்னீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஆனா, மார்க்கெட் இங்க சிஎஸ்டி குடுத்திருக்கு. எதுவுமே நடக்காம. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து உங்களுக்கு கோரிலேட்டட் பேர். ஓகேவா? நான் ரொம்ப சொல்லி திணிக்க விரும்பல. ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளைன். ஓகேவா? எஸ்எம்டின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? எஸ்எம்டி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பேர் வந்து உங்களுக்கு கோரிலேட்டட் பேர் வந்து ஆல்ரெடி செல் சைடு வந்து எடுத்திருக்கு. தெரியுதா? இங்க செல் சைடு இங்க எடுத்திருக்கு. ஆனா இங்க எடுக்கல. ஸோ தட் செல் சைடு இங்க முன்னாடி உங்களுக்கு எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் குடுத்ததுனால, மார்க்கெட் நம்ம இங்க எஸ்எம்டி மூலியமாவும் நம்ம சிஎஸ்டி அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. சிஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு லெவல் வருது. பின்னாடி இருக்கிற ஆர்டர் பிளாக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ, இதை நம்ம ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பிளாக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால, மார்க்கெட் என்ன பண்ணுது? இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கீங்க? எஸ்எம்டி, எஸ்எம்டி, ஓபி, தென் சிஎஸ்டி. கரெக்ட்டா?
உங்களோட மாடலில் எத்தனை இப்போ கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணுறீங்க சிஎஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எஸ்எம்டி எனக்கு கொடுத்துருக்கு, ப்ரீவியஸாக இருக்கிற ஓபி கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்கிறனால இந்த பொட்டென்ஷியலாக இங்கே க்ளோஸ் வச்சிருச்சுனாலே நீங்கள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த இடத்துல கேண்டில் வந்து ஓவராலாக மேலே ட்ரெயின் ஆகுது, அதாவது மேலே புஷ் பண்ணி தேர்ட் கேண்டில் பொட்டென்ஷியலாக இங்கே வந்து க்ளோஸ் வைக்குது. ஓகே, இங்கே க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு இமிடியேட் ரீபேலன்ஸ் ஆகுது. தெரியுதா? இமிடியேட் ரீபேலன்ஸ் ஆகுது. இங்கே தான் உங்கள் ட்ரேடை நீங்கள் ப்ரிசைஸாக வந்து எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல இங்கே உங்களோட ட்ரேடை ப்ரிசைஸாக எடுத்துகிட்டு இதுக்கு நீங்கள் எங்கே எஸ்எல் வைப்பீங்க? நான் இப்போ வந்து எஃப்இஜி ஐஎஃப்இஜிஸ்க்கெலாம் சொன்னல எஸ்எல் வந்து எங்கே வைக்கலான்னு. இதுக்கு நீங்கள் சேஃபர் சைடு எஸ்எல் அதோட ப்ரீவியஸான ரேஞ்சோட ஹை வைக்கணும். நீங்கள் சப்போஸ் செல் சைடு பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் ரேஞ்சோட ஹை வைக்கலாம், இல்லைனா சிஎஸ்டி கிரியேட் பண்ண கேண்டிலோட ஹை வைக்கலாம். சிஎஸ்டி கிரியேட் பண்ண கேண்டிலோட ஹை வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம டார்கெட் பண்ண போகிற விஷயம் என்னென்னா கேப். அதாவது கேப்பில் தான் இப்போ நம்மளோட டார்கெட்டை வந்து வைக்க போகிறோம். ஸோ கேப்பில் நம்ம வைக்கலாமா? கேப்பில் வைக்கிறீங்க, மார்க்கெட் என்ன பண்ணுது? டிபி 1:6. ஓகே, இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் லைவ் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணும்போது இது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களோட ஐஸை வந்து ட்ரைன் பண்ண முடியும். உங்களோட மார்க்கிங் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ நான் இதை ஃபுல்லாக நான் டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இங்கே ஒரு சிஎஸ்டி காட்டுறேன். ஓகே, இங்கே வந்து எங்கே சிஎஸ்டி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஓகே, இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு அதாவது ஒரு பிஓஎஸ் வச்சுருக்கு மார்க்கெட் கண்டினியூஷன் ஆகிற மாதிரி. ஓகேவா? இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு சிஎஸ்டி வந்து பொட்டென்ஷியலாக உங்களுக்கு வந்து இது பண்ணணும்னா ஒன்று வந்து மார்க்கெட்டை வந்து இது பண்ணியிருக்கணும், விக்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல சிஎஸ்டி என்ன பண்ணியிருக்கு? பாடி க்ளோஸ் தான் வச்சுருக்கு. பட் நாட் பரவாயில்ல, ஃபைன் தான், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்த கேண்டில்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அடுத்த கேண்டில் இது கீழே வந்து நம்மளுக்கு செல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பயப்பட வேண்டிய விஷயம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, திருப்பி அடுத்த ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்கு இந்த இடத்துல இருந்து. ரைட், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் அதாவது அடுத்த கம்மிங் அதாவது அடுத்த வர்ற கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன கேண்டில் வந்து என்ன உங்களுக்கு இங்கேயே இமிடியேட்டாக என்ன சொல்லுதுன்னா, நான் இங்கேயே வந்து என்னோடய ஸ்டேட்டை வந்து டெலிவரி சேஞ்சை வந்து நான் அதாவது சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னோடய செல் சைடு போகிற ட்ரெண்டை வந்து நான் பை சைடுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லிக்விடிட்டி ரைட் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல. ஓகேவா? இங்கே லிக்விடிட்டி ரைட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஐஎஃப்இஜியில் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது? பொட்டென்ஷியலாக நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஐஎஃப்இஜினை விட இது உங்களுக்கு என்னவா உங்களுக்கு உள்ளே வந்து கண்டினியூஷன் என்ட்ரிக்கு இன்னொருத்தவர் இருக்கான். அவன் யார்? எஃப்இஜி. ரைட், எஃப்இஜி ப்ளஸ் ஐஎஃப்இஜிஸ், அப்புறம் லிக்விடிட்டி ரைட் ஆகிருக்கு, உங்களுக்கு சிஎஸ்டி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த ட்ரேட் இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு வருத்தப்படாமல் இது கம்பல்சரி இங்கே ஒரு ரீபேலன்ஸ் வரும் நம்பி நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் எப்படி செட் ஆகிருக்கணும்னா என்ட்ரி மாடல் இங்கே இருக்கும், எஸ்எல் இங்கே இருக்கும், டிபி இங்கே இருக்கும். ஸோ 1:2. ஸோ டிபி அடிக்கிறதுக்கு லேட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த வால்யூம். ஓகே, ஏன்னா இங்கே எவ்வளோ பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குல்ல, இதோட எஃப்இஜியை எடுத்துகிட்டு போயிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இது இன்னொரு மாடல், இது பை மாடல். ஓகே, சிஎஸ்டி பொறுத்த வரையும் இந்த பர்டிகுலர் கேண்டில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நீங்கள் எப்போவுமே பார்க்கணும். இந்த பர்டிகுலர் கேண்டில் நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இந்த இடத்துலேருந்து இப்படி இமீடியட்டாக ரீபேலன்ஸ் ஆகுதுன்னா, ஓ சம்திங் வென்ட் ராங், இங்கே ஏதோ ஒரு எஸ்எம்டிஸ் ஆர் சம்திங் எல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கோரிலேட்டட் பேர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இது அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக இருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சாப்டரோட வேரியேஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு இயர்லியாக வந்து ஒரு ஸ்வீப் பண்ணுது, பாடி க்ளோஸ் தான் வைக்கிது. ரைட், இங்கே ஒரு பாடி க்ளோஸ் வைக்கிது. மார்க்கெட் இங்கேருந்து சடனாக வந்து ஒரு லோ க்ரியேட் பண்ணுது. பட் இங்கே வந்து ஒரு சிஎஸ்டி சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு எஃப்இஜி இருக்குது. ரைட்,
இந்த எஃப்இஜியை தான் மார்க்கெட் வந்து டேப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இந்த எஃப்இஜி எப்போ வந்து ஐஎஃப்இஜியாக மாறுதோ, இங்கே இருக்கிற பர்ட்டிகுலர் கேண்டில் வந்து நம்மளுக்கு சிஎஸ்டி கொடுக்கும். பட் இங்கே சிஎஸ்டி கொடுக்குற மாதிரி கேண்டில் எதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரைட்? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, பர்ஃபெக்டான சிஎஸ்டி பார்க்க முடியாது. சிஎஸ்டி பார்க்க வேண்டிய தேர்ட் மாடல் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன்னா, இதில் தான் ரொம்ப உள்ளே இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும், ரைட்? இப்போது உங்களுக்கு ஒரு செல் சைட் புஷ் இருக்கிற இம்பேலன்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம், அதாவது ஃபேர் வேல்யூ கேப். நீங்கள் இப்போது இதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல் சைடுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியலாக என்ன பண்ணுது, மேலே க்ளோஸ் வைக்குது. ஸோ இதை நீங்கள் இப்படியும் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், ரைட்? ஆனால் இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ நான் 15 மினிட்டில் பார்த்துட்ருக்கேன், ரைட்? இப்போ நான் லோவர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்டுக்கு நான் மாற்றுறேன். ஓகே, இப்போது Jan 23க்கு நான் போயிடுறேன். இங்கே இவ்வளோ பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. லோவர் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி இங்கே செல் போயிருக்கு. செல் கண்டினியூ ஆக முடியாத இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு இங்கேயே ஒரு ரிவர்சல் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது, தெரியுதா? அதாவது பிஓஎஸ் நான் எப்போவுமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ சிம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான், ஓகேவா? நீங்கள் ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் விற்று விட்டுச்சுன்னா அது பொட்டன்ஷியலாக மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணாதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த சேம் திங் மார்க்கெட் இங்கே என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல, ரைட்? இங்கே கண்டினியூ பண்ணாதனால சிஎஸ்டிக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஒரு மார்க்கெட் கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேவா? இப்போது சிஎஸ்டி இங்கே எங்கே மார்க் பண்ணுவீங்கன்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த இடம் சொல்லுவீங்க, ரைட்? ஆனால் சிஎஸ்டி இந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடாது, ஓகே? ஃபஸ்ட்டு விஷயம், ப்ரீவியஸாக இருக்கிற எஃப்இஜிஸ் நம்ம இந்த பர்டிகுலர் ஜோனில் பார்க்குறோம், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக வால்டிலிட்டி ஆகிட்டு கீழே வந்து புஷ் பண்ணியிருக்கு. புஷ் பண்ண மார்க்கெட் பொட்டன்ஷியலாக திருப்பி நான் சொல்கிறேன், அது 3 கேண்டில்ஸ், என்னது பவர் ஆஃப் 3 கேண்டில்ஸ் வந்து புஷ் பண்ணுது. இங்கே 3 கேண்டிலுமே புல்லிஷாக புஷ் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து ரீபேலன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோ, அப்போ நான் சிஎஸ்டி நான் இந்த பர்டிகுலர் கேண்டிலில் நான் எங்கே மார்க் பண்ணுறது? பாட்டமாக இந்த கேண்டில் டேப் பண்ணாதனால இந்த கேண்டிலை மார்க் பண்ணணுமா, இல்லை ஐஎஃப்இஜியை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க சொல்கிறீங்களா இது சிஎஸ்டின்னு சொல்லிட்டு? ஸோ இங்கே ட்ரிகர் ஆன சுச்சுவேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பர்டிகுலரான ஒரு பாயிண்ட், அதாவது சிஎஸ்டி வச்ச பாயிண்ட். எதனால இது வந்து சிஎஸ்டி வச்ச பாயிண்ட்டு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது, தெரியுமா? அந்த பாயிண்ட் எந்த கேண்டில் இங்கே இருக்கிற கேண்டில் மூவ் ஆகுதோ, அதாவது எந்த கேண்டில் அந்த க்ரைட்டீரியாவுக்கு மீட் ஆகுதோ அதுதான் சிஎஸ்டி, ரைட்? சிஎஸ்டி, ஓகே? இந்த இடத்துல தான் சிஎஸ்டி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிஎஸ்டி பார்க்குறீங்க, அதாவது பை ஐஎஃப்இஜி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே டர்ட்டில் சூப் ஆயிருக்கு, இங்கே டர்ட்டில் சூப் ஆயிருக்கு. ஸோ உங்களோட டார்கெட் எங்கே இருக்கும், உங்களோட டிபி எப்படி இருக்கும், உங்களோட எஸ்எல் எப்படி இருக்கும்னு இப்போ நான் உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ண போகிறேன். சாலிட் 1:3, ஓகே? சாலிட் 1:3. ஸோ விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது சின்ன டைம் ஃப்ரேமில் இருக்கிற நாய்ஸ் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மைண்ட் ஃபக் பண்ணதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஆனால் சின்ன டைம் ஃப்ரேமை நீங்கள் ப்ரிசைஸாக நீங்கள் மார்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குட் செட்டப்ஸ் வந்து உங்கள் கண்ணில் ரொம்ப தென்படும். இதில் சிம்பிளான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு மார்க்கெட் செல் ட்ரெண்ட் போயிருக்கு, அது கண்டினியூஷன் ஆகிறதுக்கு இங்கே இருக்கிற எஃப்இஜியை வந்து செல் எஃப்இஜி அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செல் போயிருக்கலாம், கண்டிப்பாக, ஓகே? ஏன்னா பின்னாடி வந்து பிரேக்கர் பிளாக் இருக்குது, நம்மளுக்கு எல்லா விஷயமான எல்லா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. பட் இங்கே விஷயம் என்ன நடந்திருக்கு, இங்கே ஒரு மார்க்கெட் வந்து பை ஐஎஃப்இஜி, அதாவது பை எஃப்இஜி வச்சுருக்கு. பை எஃப்இஜியை மார்க்கெட் சாரி டோட்டலி ராங். செல் எஃப்இஜி வச்சுருக்கு. செல் எஃப்இஜி வச்சுருந்த மார்க்கெட் வந்து மார்க்கெட் மேலே க்ளோஸ் பண்ணதுனால ஐஎஃப்இஜியாக மாற்றிருக்கு, ரைட்? இங்கே ஐஎஃப்இஜி மார்க் பண்ணதில் இந்த இடத்துல குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு எஃப்இஜி இருக்குது, ஓகே? இந்த பை சைடு எஃப்இஜியை வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, பொட்டன்ஷியலாக இது பண்ணுது, என்க்ளோஸ் பண்ணுது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு சிஎஸ்டி வந்து மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது, சப்போஸ் நீங்கள் இம்மிடியேட்டாக என்னால் ரியாக்ட் பண்ண முடியல ப்ரோ இந்த இடத்துல, ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சிஎஸ்டி மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல சிஎஸ்டி மார்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கேண்டில். ஏன் இந்த கேண்டில் நான் சொல்கிறேன்னா, சேம் தியரி,
செல் சைடுக்குள்ள எஃப்இஜி, ரைட்? செல் சைடு எஃப்இஜி டர்ன்ட் இன்டு ஐஎஃப்இஜி, ரைட்? ஐஎஃப்இஜியாக மாறுது. இங்கே ஐஎஃப்இஜியாக மாறினோடனே பை சைடுக்கு வந்து இது ப்ரெஷர் ஆகுது. இந்த இடத்துல கண்டிப்பாக இங்கே ஒரு ட்ரேட் கொடுக்கும். இங்கேயும் உங்களுக்கு சிஎஸ்டி கொடுத்துருக்கு, இங்கேயும் உங்களுக்கு சிஎஸ்டி கொடுத்துருக்கு. நான் மார்க் பண்ணுற எல்லா கேண்டில்லையுமே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, ரைட்? இங்கே ஒரு மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த கேண்டில் பொட்டென்ஷியலாக 3 கேண்டில்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணுதா தெரியுதா உங்களுக்கு? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது பார்த்தீங்களா? பொட்டென்ஷியலாக ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நீட் தெரியுதா உங்களுக்கு? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். நீங்கள் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி பார்க்கும்போது ரிவர்சல்லையும் பார்க்கலாம், கண்டினியூஷன் ஆகிற இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தெரியுமா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட்டாக இல்லை ரிவர்சலான்னு பார்க்குறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இங்கேருந்து இப்படி டேப் பண்ணிட்டு இப்படி போயிருமோ அப்படின்னு ஒரு திங்க் வரும். ஏன்னா பின்னாடி யார் இருக்கா? எஃப்இஜி இருக்கான். உங்களுக்கு கம்பல்சரி என்ன ஆகும், மைண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஐயோ இவ்வளோ பெரிய 5 மினிட்டோட எஃப்இஜி இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த எஃப்இஜி வந்து அப்படி மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த செல் சைடு எஃப்இஜியை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குட்டியாக கிரியேட் ஆகிற எஃப்இஜிஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே என்ன பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஐஎஃப்இஜிஸாக மாற்றிட்டு இருக்கு, ரைட்? அப்போ உங்களுக்கு ஐஎஃப்இஜியாக மாற்றும் போது உங்களுக்கு என்ன கண்டினியூஷன் கொடுக்குது? செல் சைடு போல் நான் பை சைடு போக போகிறேன்னு ஒன்று கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு ஐஎஃப்இஜி கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் செல் சைடுக்கு வந்து ஒரு ரைடு எடுத்திருக்கு. இங்கே இருக்கிற லோஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரைடு எடுத்திருக்கு. ரைடு எடுத்தோடனே இமிடியேட்டாக ஒரு தெரியுதா உங்களுக்கு, இமிடியேட் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு தெரியுதா? இந்த கேண்டிலில் இமிடியேட் ரியாக்ஷன் கொடுத்து அடுத்த கேண்டில்ஸ் எல்லாமே பை சைடு கொடுத்து இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எஸ்எல் வைக்கலாம். இங்கே எஸ்எல் வச்சு டிபி சேம் நியர், அதாவது நியர் ஹை, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆன ஒரு ஹை, அதாவது செல்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆன அந்த ஒரு ஹையை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா 1:5. இது செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுக்கிற என்ட்ரி, ரைட்? இது உங்களுக்கு தேர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிற ஒரு என்ட்ரி, அதாவது செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த ஒரு என்ட்ரி. இந்த என்ட்ரியில் நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா இங்கேயே எடுத்துருக்கலாம், கரெக்டாக? இங்கே எடுத்துருக்கலாம். பட் என்ன விஷயம்னா, இங்கே ஐஎஃப்இஜி நம்ம ரெண்டுத்துக்குமே நம்ம பார்க்கும்போது ஐஎஃப்இஜி ஆகலை, ரைட்? இங்கே ஐஎஃப்இஜி ஆக போதுன்னு நம்ம முன்னாடியே எப்படி வந்து நம்ம திங்க் பண்ண முடியும்னா, இந்த ரீஜியனில் இருக்கிற எஃப்இஜி, இங்கே ரீஜியனில் இருக்கிற ஐஎஃப்இஜி தான் காரணம். ப்ரைஸ் என்ன தான் இருந்தாலும் கண்டினியூஷன் பண்ணியிருக்கணும். அதாவது கண்டினியூஷன் வந்து இங்கே ஆக முடியாத காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஐஎஃப்இஜி வந்து ரொம்ப நேரமாக இது பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது மார்க்கெட்டை, தெரியுதா? புஷ் பண்ணி மேலே தள்ளிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற சிஎஸ்டியை வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் உடைக்க முடியாமல் புஷ் பண்ணி மேலே தள்ளிட்டு இருக்கு. ஸோ இங்கே புஷ் பண்ணி மேலே தள்ளினோடனே உங்களுக்கு ஐஎஃப்இஜி கிடச்சிருது. அப்புறம் கரண்ட் ப்ரைஸில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒரு எஃப்இஜி கிடைக்கிது. உங்களுக்கு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே இந்த தேர்டாக இருக்கிற என்ட்ரி ரொம்ப ஹை வேல்யூவான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரி, ரைட்? இந்த என்ட்ரியை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இங்கே இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல விற்கிறீங்க, திருப்பி உங்களோட எஸ்எல் நியர் லோ அண்ட் தென் டார்கெட் டு நியர் ஹை ஃபர்ஸ்ட்டு 1:3. ஸோ ஹாவ் டு கோ ஃபார் த ஒரிஜினல் கன்சாலிடேஷன் ஜோன், ஹாவ் டு கோ 1:5. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல சிஎஸ்டி எப்படிலாம் கிடச்சிருக்கு, எந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு இதுலேருந்தே புரியும். அதாவது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் தர்றது தான் சிஎஸ்டியோட வேலை. அதுவே நம்ம வந்து ஒரு ட்ரெண்டுக்கும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் சிஎஸ்டியோட மகிமையே. ஸோ ட்ரெண்டுக்கு பார்க்கும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறன்ற பேரில் சம்டைம்ஸ் வந்து செல் கேண்டில்ஸ் சொல்லுவோம். நம்ம அந்த செல் கேண்டில்ஸ்க்கு இந்த சைடில் இருக்கிறத கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும், ஓகேவா? இதுக்கடுத்து சிஎஸ்டி வச்சு நம்ம நிறையா கன்ஃபர்மேஷன்ஸ் நான் அப்கமிங் கிளாஸஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சிஎஸ்டி. ஸோ அப்கமிங் கிளாஸஸில் மாடல் தியரிஸ்ன்னு ஒன்று இருக்கும். நான் அந்த மாடல்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாக உங்களுக்கு எப்படிலாம் என்ட்ரி மாடல்ஸ் எடுக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன், ஓகே? ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.